நான் என்னோட வீடியோக்களில் அணில் குஞ்சுகளுக்கான அட்வைஸ்ன்னு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அது என்னன்னா, அடே தற்குறிகளா, அடே அணில் குஞ்சுகளா, அடே தத்திகளா, விஜய் ஒரு வெத்து வேட்டுன்னு நான் சொல்லியெல்லாம் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. விஜயே அதை உங்களுக்கு புரிய வைப்பார். அதே மாதிரி தான் ஒரு கொடூரமான கோமாளிங்கிறதையும் அவரே உங்களுக்கு புரிய வைப்பாரே தவிர நான் சொல்லியெல்லாம் உங்களுக்கு புரிய போகிறதில்லைங்கிறது தான் அது. அந்த வாசகத்தை உண்மையாக்குற வேலையை அணில்னாவும் அப்பப்போ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதை அகில உலகமும் அணில் குஞ்சுகள் உட்பட அகில உலகமும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் திருத்தமாக ஒரு கூட்டம் நடத்த தெரியாமல் நடத்தி ஒவ்வொரு கூட்டத்திலையும் மானம் கட்டு போகிறதுல ஆரம்பிச்ச ஜனநாயகன் பஞ்சாயத்தை சிம்பிளாக முடிக்கிறத விட்டுவிட்டு அதை இவங்களே சின்ன பிரச்சனையை பெரிய பஞ்சாயத்தாக்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் என்னாச்சுன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டதிலிருந்து விஜயின் வெத்து வேட்டுத்தனங்களை விஜயே வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதை அணில் குஞ்சுகளும் கணிசமான அளவில் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. அதோட அடுத்த கட்டம் தான் நேற்று நடந்திருக்குது. நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? விஜய்னா திரிசாவை கூட்டிக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனார் இல்லையா? ஏஜிஎஸ் குடும்ப கல்யாணத்துக்கு போனார் இல்லையா? அதுவும் அதே கேட்டகரியில் தான் வரும். தான் ஒரு கொடூரமான கோமாளின்னு அணில் குஞ்சுகளுக்கு அவரே உணர்த்துற, அவரே புரிய வைக்கிற அந்த கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா நேற்று ராத்திரிலிருந்து அணில் குஞ்சுகள்லாம் அப்படி கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. முதல் முறையாக குஞ்சுகளை அணில்னாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்குது. கதறல்னா கதறல், அப்படி ஒரு கதறல். கண்ணீரை விட்டுட்டு கதறானுங்க, கண்ணீரை விட முடியாம கதறானுங்க, கதறி தள்ளுறானுங்க. ஏங்கண்ணா விஜய்னா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படின்னா இருக்குது, ஏன்னா இப்படி பண்ணீங்க? அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் பொத்துனாப்புல இருக்க மாட்டீங்களா? இப்படி தான் பண்ணுவீங்களா? இதுக்கு எப்படின்னா நாங்கள் முட்டு கொடுக்கறது? இது வரைக்கும் எப்படியோ நடந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி முட்டு கொடுத்து சமாளித்தோம். திமுக மேலே பழி போட்டு சமாளித்தோம். இதுக்கெல்லாம் எங்களால் முட்டு கொடுக்க முடியாதுங்கண்ணா அப்படின்னு ஒரு கணிசமான அணில் கூட்டம் கதறி தள்ளிக்கிட்டு இருக்குது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இன்னொரு மொரட்டு அணில் ஆதரவு கூட்டம் இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு தான் தெரியுது. அதாவது புறா சும்மா எடுத்த கவுத்தன்லாம் எந்த முடிவுக்கும் நாம் வரக்கூடாது. இது அவருடைய தனிப்பட்ட விஷயம் புறா, பர்சனல் இஷ்யூவை. இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அரசியலில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் பேசலாம். அதை விட்டுட்டு இப்படி பர்சனல் மேட்ரு பேசுறதுல எல்லாம் எந்த நியாயமும் கிடையாது. அது ஒரு நாகரிகமான செயலும் கிடையாதுங்க புறா. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச பொண்ணோட ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு. அதில் நாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவருக்குன்னு பர்சனல்னு எதுவுமே இல்லையா? அவருக்கு விருப்பப்பட்ட பொண்ணோட ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த நாட்டில் அதிகாரமே இல்லையா? சுதந்திரமே இல்லையா? இது நாடா இல்லை சுடுகாடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எகிரிட்டு கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறானுங்க. அதாவது ப்ரோ, இதை எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடாது. இதில் அணில் தரப்பு நியாயம்னு என்ன இருக்குதுன்னே தெரியாமல் நாம் குத்து மதிப்பாக அணில்னாவை தூக்கி போட்டு மிதிக்கிறதுலாம் எந்த நியாயமும் கிடையாது. நாம் எல்லாருமே அணில் தரப்பு நியாயம் என்ன, அவர் இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கிறாருன்னா அவர் தரப்பு நியாயம்னு கண்டிப்பாக அதில் ஏதாவது இருக்கும்ல. அவர் சரியான விஷயம்னு அதில் எதையாவது செஞ்சிருப்பார்ல, அவர் சைடில் நியாயம்னு ஏதாவது இருக்கும்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறத பற்றி துளி கூட ஆர்வமே காட்டுறதில்ல. சும்மா எடுத்த கவுத்தன்னு எதையாவது நினச்சிக்கிட்டு நாமளா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அணில் நாம் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி செய்யக்கூடாது. அவர் தரப்பு நியாயம் என்னங்கிறத தேடி தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதில் அணில்னா அயோக்கியத்தனம் தான் பண்ணியிருந்தார்னா அப்போ அவரை தூக்கி போட்டு மிதிப்பான். அதை விட்டுட்டு இப்போ நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அணில்னாவோட சேர்த்து எங்களையும் மிதிக்கிறீங்க. வர்றவும் போகிறவங்கலாம் வாயிலேயே மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இது ஒரு மாதிரி நியாயம் கிடையாது புறா அப்படின்னு மொரட்டு தனமாக முட்டு கொடுக்குறானுங்க. இவனுங்க சொல்கிறது நியாயமானு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் நியாயம்தான். இது அவரோட பர்சனல் தான். அதில் நாம் கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அவருக்கு பிடிச்ச பொண்ணோட ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதுக்குண்டான சுதந்திரங்கிறது இந்த நாட்டில் இருக்குது. அவர் குடும்பத்தோட தான் அங்கே போகணும். அவர் புள்ள குட்டிகளோடையும் அவர் தாய் தகப்பனோடையும் மட்டும்தான் வெளியில் வரணும், வெளியில் போகணும், கல்யாண காட்சிகள்லாம் போகணும். இப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சட்டத்திலையும் அதுக்கு இடம் கிடையாது, நியாயத்திலையும் அதுக்கு இடம் கிடையாது, தர்மத்திலையும் அதுக்கு இடம் கிடையாது. எல்லா வகையிலையும் இந்த செயலை செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. இதில் விஜயனாவை விமர்சிக்கிறதுக்கு நம்ம யாருக்கும் அதிகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாதுன்னு வைங்க. இதையெல்லாம் தாண்டி இவனுங்க சொல்கிற மாதிரி அணில்னா தரப்பு நியாயம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசிய கூந்தலும் நமக்கு கிடையாது. அப்படி ஒரு தேவை கூந்தலே நமக்கு கிடையாது. அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. அவர் தரப்பு நியாயம்னு என்ன இருந்தால் நமக்கு என்ன, என்ன இல்லைன்னா நமக்கு என்ன? ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இது அவரோட பர்சனல்.
இது அவர் குடும்பம், பொண்டாட்டி பிள்ளைகள், தாய் தகப்பன் இவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம், இவங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொடுக்கக்கூடிய விஷயம் இது. அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் இதெல்லாம் சார்ந்த விஷயம். இதுல அங்க என்ன இருக்குதுங்கிறத பத்தி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அனில்னா தரப்பு நியாயம்னு என்ன இருக்குதுன்னு தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசிய கூந்தலே நமக்கு கிடையாது. அது வேலை வெட்டி இல்லாத அணில் குஞ்சுகளான்னு என்ன பண்ணிட்டு போட்டோம், நமக்கு அது வேலை கிடையாது. விஜய்னா சைட்லயோ அவர் மனைவி சைட்லயோ இன்ன பிற குடும்ப உறுப்பினர்கள் சைட்லயோ என்ன நியாய கூந்தல் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு அது தேவை கிடையாது. அதை தேடி தெரிய வேண்டிய அவசிய கூந்தலும் கிடையாது. அதை அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இதை தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் பேராபத்தான விஷயம். இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு, இந்த வீணா போன விஜய்க்கு இந்த தைரியம் எல்லாம் எங்கிருந்து வருது? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேற்று அவர் நினைச்சிருந்தா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காமையே தடுத்திருக்கலாம். அப்படியே நடந்திருந்தாலும் அந்த வீடியோ வெளியில வராம பார்த்திருக்கலாம். அப்படியே அந்த வீடியோ வெளியில வந்திருந்தாலும் அதுக்கு பொதுவான விளக்கம்னு எதையாவது சொல்லி வெகுஜன மக்களை சமாதானப்படுத்தியிருக்கலாம். இதை எதையுமே செய்யல. நான் செய்யறது தாண்டா செய்யல. என் எஷ்ட கூந்தலுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், என் சௌரிய கூந்தலுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதுக்கு விளக்க கூந்தல்னு எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. என் இஷ்டப்படி தான் செய்வேன். முடிஞ்சா அதுல இருந்து நீங்களா எதையாவது எடுத்துக்கங்க, எதையாவது புரிஞ்சுங்க, என்னத்தையாவது நினைச்சுக்கங்க. நான்லாம் எந்த விளக்கமும் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு அவசிய கூந்தலே எனக்கு கிடையாதுங்கிற அந்த தெனாவிட்டு எங்கிருந்து வருது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பைத்தியகார கூந்தலானுங்கள்லாம் சொல்லிட்டு திரியிறானுங்கல்ல, அனில்னா தரப்பு நியாயத்தை தெரிஞ்சுக்காமையே நாம் அவரை போட்டு அடிக்கிறதுங்கிறது நியாயமே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு திரியிறானுங்க இல்லையா? இதுதான் இவனுங்களுடைய இந்த முட்டு கொடுத்தல் தான் இந்த பைத்தியகார கூந்தலானுங்களுடைய கண்மூடித்தனமான ஆதரவு தான் அந்த ஆளை இப்படி பேச வைக்குது, இப்படி நடந்துக்க வைக்குது. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு தெனாவட்டோட அவர் போறதுக்கு உண்டான காரணமே இந்த பைத்தியகார கூந்தலானுங்க, இந்த கிறுக்கன் கிறுக்கிக கண்மூடித்தனமா அந்த ஆளை ஆதரிக்கிறது தான். அதுதான் இருக்கிறதுலையே பேராபத்தான விஷயமா நான் பார்க்குறேன். இது நாள் வரைக்கும் அந்த ஆள் ஒரு ப்ரெஸ் மீட் கூட வச்சது இல்லைல்ல. அந்த தெனாவட்டு எங்கிருந்து வருது? ஒரு ப்ரெஸ் மீட் கூட வைக்க மாட்டேன். எந்த கேள்வியும் எந்த சூழ்நிலையும் யாரும் என்கிட்ட கேட்க முடியாது. நானும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் அடுத்த அதிபர் நான் தான் அப்படின்னு மேடை போட்டு முக்கிற அந்த தைரிய கூந்தல் எங்கிருந்து வருதுன்னு கேட்குறேன். இந்த பைத்தியகார கூந்தலானங்களுடைய கண்மூடித்தனமான ஆதரவு தான். கண்மூடித்தனமான கிறுக்குத்தனமான கொடூரமான ரசிக வெறி தான் அந்த ஆளை இப்படி இஷ்டத்துக்கு பண்ண வைக்குது. என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் எங்கே வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், அதுக்கு மூடிக்கிட்டு முட்டு கொடுங்கடா. முட்டு கொடுக்குறத தவிர உங்களுக்கு வேறு என்னடா வேலை? இத்தனை வருஷம் சினிமாவில் உங்களை நான் என்டர்டெயின் பண்ணல, அதுக்கு நீங்கள் பிரதி உபகாரமாக நன்றி கடனை என்ன செஞ்சுருக்கிறீங்க? மூடிக்கிட்டு போய் முட்டு கொடுங்கடா, இதாண்டா உங்களுக்கு வேலை. நான் ஒரு இடத்துக்கு போனால், ஒரு நடிகையோட ஒரு கல்யாணத்துக்கு போனால் அது கூட உங்களால் முட்டு கொடுக்க முடியாதா? உங்களுக்கெல்லாம் என்னடா கூந்தல் கொடுக்குற வேலைன்னு அந்த ஆள் சொல்லாமல் சொல்கிறாப்புல. இவனுங்களாம் சொல்லாமே அந்த வேலையை திருத்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்பயும் இதுக்கு உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்கன்னா அவனுங்க கொத்தடிமைகள் மாதிரி ஆயிட்டானுங்க. அது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் மைசூர் மகாராஜா மாதிரி வர்றது, மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றது, 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங்கை போட்டு எதையாவது பேசிட்டு போகிறது, திமுகவை திட்டத்துக்கு புதுசாக பஞ்சு டயலாகுகளை கண்டுபிடிச்சிட்டு வந்து திட்டிட்டு போகிறது, இதுதான் அரசியல். இதை பண்ணால் போதும் அடுத்த அதிபர் நாம தான் இருந்தால் தெனாவட்டோ திரியறதுக்கு காரணமே இந்த கிறுக்கு கூந்தலானுகளுடைய கண்மூடித்தனமான ஆதரவு தான். இப்போ இவனுங்களை, அதாவது விஜய் ரசிக கூந்தலானுகளை செருப்பை சாணியில் முக்கி மஞ்சள் பைக்குள்ள செருப்பை போட்டு அதை சாணியில் முக்கி அடிக்கிறதுல விஜயண்ணாவுக்கு நிகர் விஜயண்ணா தான். அவர் அடிச்சுக்க அதில் ஆளே கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சிபிஐ என்கொயரிக்கு போனார்ல, தடவை போகும்போது கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாப்ல. இங்க இருக்கிற அணில்கள்லாம் அப்படியே அலந்து தள்ளினானுங்க. அணில்லாம் ஏன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வராருன்னு தெரியும்ல. ஸ்டாலின் மோடி வரும்போது வெள்ளை கொடி காட்டிட்டாரு, பிஜேபிக்கு பணிஞ்சிட்டாரு. எங்க அணில்லாம் ரொம்ப தெம்பான ஆளாக்கான், ரொம்ப தைரியமான ஆளாக்கான். அதனால தான் தன்னோட எதிர்ப்பை காட்டுறதுக்காக கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போறாரு. எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கெத்து பாத்தியா அப்படின்னு சிரிக்காம முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அந்த ஆள் அடுத்த தடவை என்ன பண்ணாப்புலன்னா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு போனாப்புல. இவனுக்கு உரைச்சிருக்கணும்ல, என்னடா இது நாம இப்படி உசுரை கொடுத்து முட்டு கொடுத்தா அடுத்த நாளே 3 நாள் கழிச்சு இமீடியட்டா கருப்பு சட்டையை வெள்ளை சட்டையை மாற்றி போட்டுட்டு போனா நமக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது? நாம கொடுத்த முட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது? நம்மளையெல்லாம் இந்த ஆள் என்னவா நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு வந்து கழுவி ஊற்றி இருந்தா அந்த ஆளே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாப்புல. ஒரு 5% திருந்துறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கான். ஆனால் இவனுங்க அதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னா, அதே டெல்லியில் வெயில் அதிகமாயிருச்சு அதனால தான் வெள்ளை சட்டை போட்டு போயிருக்காப்புல. 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ வெயில் அதிகமாயிருச்சுன்னு முன்னறிவிப்பு வந்ததுனால
வெள்ளை சட்டை போட்டு போயிருக்காப்புல அப்படின்னு அதுக்கு முட்டு கொடுக்குறானுங்க. அப்புறம் அந்த எப்படி மதிப்பான்? இஷ்ட கூந்தலுக்கு நான் கருப்பு சட்டை போட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க, நான் வெள்ளை சட்டை போட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. உங்களுக்கு வேற என்ன கூந்தல் கொடுக்குற வேலை? வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு உங்களை எல்லாம் எதுக்கு சொல்லி இருக்கிறது? இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற தெனா வீட்டில் தான் இஷ்ட கூந்தலுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. நேற்று நடந்ததுதான் அதே தான். என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், மூடிக்கிட்டு போய் முட்டு கொடுங்க, ஏன் சௌரியம், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், யார் மேலேயும் எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்கிற அந்த தெனா வீட்டில் தான் இப்படி நடந்துக்கிறாரு. அவ்வளவுதான். இதை பார்த்தா வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்க? இதில் நம்ம சைடு நியாயம் இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். இது பப்ளிக்கு போனால் நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகுமே, நம்ம மேலே கேள்விகள்லாம் நிறையா வருமே, நாம் இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிற அந்த மிஸ்டர் கிளீன் இமேஜுங்கிறது லைட்டாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பயம் அந்த ஆளுக்கு 1% இருந்திருந்தா இப்படி ஒரு வேலையை செய்வாப்லையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் மகாராஜா, நான் தான் தமிழ்நாடே என்னதுன்றாப்புல இல்லை. அப்புறம் தமிழ்நாடே அவருதுங்கிற போது அவர் என்ன செஞ்சாலும் யார் என்னத்தை கேட்க முடியும்? என்ன கேள்வியை கேட்டுருவாங்க? ஒன்றும் நடக்காது. ஸோ அணில் குஞ்சுகள் திருந்தாத வரைக்கும், அணில் குஞ்சுகள் தங்களோட அறிவை பயன்படுத்தி ஒரு 5% சிந்திச்சு ஏதாவது எதிர்கேள்வி கேட்காத வரைக்கும் அந்த ஆள் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. நான் மகாராஜாடா, மூடிக்கிட்டு முட்டு கொடுங்கடாங்கிற மோட்லேயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாப்புல. விளங்கினேன். அதாவது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரையும் மதிக்க மாட்டேன், என் இஷ்ட கூந்தலுக்கு தான் நடப்போம்னு சொல்கிற கொடூரமான ஒரு தலைவன். 5 பைசாவுக்கு சமமாக கூட அரசியல் அறிவு இல்லாத ஒரு பெரிய ஆதரவு கூட்டம். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா விளங்குமா? ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும்னு நம்புவான். மற்றபடி வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான், குடும்பத்துக்கு ஒரு விஜய் இருக்கிறான், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற போகிறாங்கன்னு அணில்லாம் அடிக்கடி சொல்லி அந்த கன்றாவியை நம்ம கேட்டும் தொலைச்சிருக்கிறோம்னு வைங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் விஜய்னாவா மாற ஆரம்பித்தா, விஜயை பின்பற்றி செயல்களை செய்ய ஆரம்பித்தா தமிழ்நாடு தாங்குமா? இல்லை அவன் குடும்பம் தான் விளங்குமா? நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன் பொண்டாட்டி என்ன நினைக்கிறதுங்கிறத பற்றி கவலைப்படாத. உன் புள்ள குட்டிகள் என்ன நினைக்கிறதுங்கிறத பற்றி கவலைப்படாத. உன் தாய் தகப்பன் என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றியெல்லாம் கவலையே படாத. சுற்றி இருக்கிறவங்க உன்னோட செயலை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பற்றியெல்லாம் துளி கூட யோசிக்காத. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். உனக்கு பிடிச்ச பொண்ணோட, உனக்கு தோணுன உனக்கு பிடிச்ச பொண்ணோட நீ எங்கே வேணும்னாலும் போயிட்டு வா. இது ஒன்று தான் நீ செய்யக்கூடிய செயல்னு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற விஜயும் செயல்பட ஆரம்பித்தா, அனில்நாதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு களத்தில் இறங்கி செயல்பட ஆரம்பித்தா விளங்குமா? குடும்பங்கள்லாம் தாங்குமா? உருப்படி ஆகுமா? என்ன கணக்கில் இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு திரியிறாப்புல. இவங்களாம் ஆமாம்மா வீட்டுக்கு ஒரு விஜயா நாங்கள் இருக்கிறோம்னு பேசிக்கிட்டு திரியிறாங்கன்னு எனக்கு தெரில. குடும்பத்தையே விரட்டி விட்ட இந்த ஆளுக்காக குடும்பமாக இறங்கி ஓட்டு கேட்கணுமா? விளங்கிருங்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்மளையெல்லாம் காப்பாற்றும்னு நம்புவான். இதையெல்லாம் தாண்டி அனில்நாகிட்ட சில கேள்விகளை கேட்கணும். அடுத்த மீட்டிங்கில் அதுக்குண்டான பதிலை சொல்லுவாருங்கிற நம்பிக்கையோடு கேட்குறேன். சொல்லுவாரா மாட்டாரா நமக்கு தெரியாது, சொல்லுவாருன்னு நம்பி கேட்குறேன். அதாவது இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் தான் தமிழ்நாடு, என்ன அசிங்கப்படுத்தினா தமிழ்நாட்டையே அசிங்கப்படுத்துகிற மாதிரியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே எதுவும் தெரியாதுன்னு சொன்ன மாதிரியா? எல்லாம் ஒன்றுன்னு உருட்டினீங்கல்ல. இப்போ நீங்கள் திரிஷாவோட கல்யாணத்துக்கு போயிருக்கிறீங்க, அது எப்படியே தமிழ்நாட்டு மக்களே திரிஷாவோட கல்யாணத்துக்கு போன மாதிரி ஆகுமா? உங்கள் மனைவியே உங்ககிட்ட விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, அது எப்படியே உங்கள் மனைவி தமிழ்நாட்டு மக்கள்கிட்டயே விவாகரத்து கேட்ட மாதிரி ஆயிருமா? நாங்கள் அத்தனை பேரும் போய், தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் போய் நாளைக்கு கோர்ட்டில் பதில் சொல்ல வேண்டிய கொடூரமெல்லாம் நடக்க போகுதா? என்னங்கண்ணா கதை? எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தாங்கண்ணா தோணுது? உங்கள் ரசிக கூந்தலானுங்க மாதிரியே, அந்த குஞ்சுமணிகள் மாதிரியே, அந்த கூமுட்ட குஞ்சுமணிகள் மாதிரியே தான் எங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தோணுதா? என்னதானா கதை? ஏங்கண்ணா அனில்ண்ணா இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.